வணக்கம் நண்பர்களே. இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல எல்லா பொருள்களையும் அளந்து போடுறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தலை தட்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதை முதல்ல நல்லா சலிச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி முதல்ல கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே இன்னும் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு 2 மணி நேரத்துக்கு அந்த மாவை அப்படியே ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் கோதுமை மாவு அல்வா செஞ்சு எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு ஈரமில்லாத தட்டத்தில் ஃபுல்லாக நெய் தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே நிற்கிற அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடணும். கீழே ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தில் கீழே இருக்கிற அந்த பாலோட மாவோட கலந்த மாதிரி இருக்கும், அதை மட்டும்தான் அல்வா செய்யணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அதில் 8 முந்திரி பருப்புகளை சின்னதாக உடச்சி போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு அப்படியே பொறுமையாக அந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வறுத்த அந்த முந்திரி பருப்புகளை வேறொரு தட்டத்தில் கொட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே வாணலியை மறுபடியும் சின்ன அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலை ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே பொறுமையாக அந்த எண்ணெயை காய விட்டுறணும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலி வச்சு அதில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் 1/4 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரையை போட்டுட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்த உடனே அது மேலே நிற்கிற அந்த நுரையில் அழுக்கழுக்காக இருக்கும், அதை அப்படியே ஒரு கரண்டியில் அழுங்காமல் எடுத்துடணும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலே வச்சு அந்த சர்க்கரை பாகை காய்ச்சணும். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்த உடனே அதில் அந்த தண்ணி வடித்து வச்சுருக்கிற கோதுமை மாவை எடுத்து அந்த பாகில் ஊற்றி அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கோதுமை மாவை ஊற்றி கிளற அப்படியே கொஞ்சம் கட்டியாக வரும். அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அது அப்படி தான் வரும். அப்படியே கிளற அதில் இருக்கிற அந்த கோதுமை மாவு ஃபுல்லாக கட்டியாக மாறி வந்த பிறகு அதில் இன்னொரு அடுப்பில் காஞ்சிருக்கிற அந்த ரீஃபைண்ட் ஆயிலை ஒரு கரண்டி எடுத்து இந்த அல்வாவில் ஊற்றி கிளறணும். அந்த எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு அது கூட ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் 2ஐயும் போட்டுக்கிட்டு அப்படியே கிளறணும். ஊற்றின அந்த ரீஃபைண்ட் ஆயிலை அந்த அல்வா உறிஞ்ச பிறகு மறுபடியும் இன்னொரு கரண்டி அந்த ரீஃபைண்ட் ஆயிலை எடுத்து இந்த அல்வாவில் ஊற்றி கிளறணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிளறணும், ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும், அதனால் அப்படி தான் கிளறணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கரண்டியாக அந்த ரீஃபைண்ட் ஆயில் முழுக்க ஊற்றி கிளறின பிறகு அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் நெய் எடுத்துக்கணும். நெய் எடுத்துக்கிட்டு முன்ன ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றின மாதிரியே நெய்யிலையும் ஒவ்வொரு ஸ்பூனாக அல்லது குட்டி கரண்டியாக இருந்தால் ஒவ்வொரு கரண்டி நெய்யாக எடுத்து அந்த அல்வாவில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கிளற நெய்யெல்லாம் தீர்ற சமயம் அல்வாவும் அந்த வானிலையிலேருந்து ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த அல்வாவை கீழே இறக்கி நெய் தடவி வச்சுருக்கிற அந்த தட்டத்தில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுறணும். பரப்பி விட்ட பிறகு அல்வாவில் சூடு ஒரு 3/4 பதத்துக்கு குறைஞ்ச பிறகு ஒரு ஈரமில்லாத கத்தி எடுத்து நமக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் அந்த அல்வாவை கீத்து போட்டு வச்சுக்கலாம். அல்லது கீத்து போடாமையும் அப்படியே ஸ்பூனில் எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதுக்கப்புறம் அல்வாவிலேருந்து சூடு முழுசும் ஆறின பிறகு அந்த அல்வாவை எடுத்து ஒரு சம்பட டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வாவை நினச்ச உடனே ஒரு 3 மணி நேரத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம். அல்லது ஒரு விசேஷ நாட்கள்லேயும் இந்த மாதிரி அல்வாவை நினச்ச உடனே செஞ்சு பரிமாறிக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த அல்வாவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் பாதி நெய் பாதி ஊற்றியும் செய்யலாம். அல்லது ஒருவேளை வீட்டில் நெய் நிறையா இருக்குது அப்படின்னா நெய் மட்டுமே ஊற்றியும் இந்த அல்வாவை செய்யலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிற இந்த கோதுமை அல்வாவை 2 நாட்களுக்கு வெளியில் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 1 வாரத்துக்கு சாப்பிட்லாம், அதுக்கு மேலே நல்லா இருக்காது. ஒருவேளை இந்த அல்வாவுக்கு சர்க்கரை பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க பிரியத்துக்கு எவ்வளவு தேவையோ இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த அல்வாவை செஞ்சு முடித்த உடனே அதில் இருக்கிற சூடெல்லாம் ஆறின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 2 நாள் கழிச்செல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் கெட்டு போயிடும். சுலபமாக சீக்கிரமாக செய்கிற இந்த இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.